வணக்கம். இன்றைய ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நாம இன்னைக்கு சுவாமி சித்பவானந்தரோட தினசரி தியானம் நூல்ல இருந்து ஒரு பகுதியை பார்க்க போறோம். அக்டோபர் 18, அதாவது ஐப்பசி முதல் தேதிக்கான சிந்தனை இது. இதோட மையக் கருத்து தமம். தமம். இந்த பேர் சிலருக்கு கொஞ்சம் புதுசா இருக்கலாம். ஆனா அதோட அர்த்தம், அதாவது புலனடக்கம், சுய கட்டுப்பாடுங்கிறது. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். ஆமா, ஆனா கடைபிடிக்கிறது தான் கொஞ்சம் சவாலா இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. ஆன்மீக ரீதியா இது ரொம்ப முக்கியம்னாலும் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கும் இது தேவைப்படுற ஒரு விஷயம்தான். ஆமாம். அதனால தான் இந்த மூலக்குறிப்பை இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்கலான் இருக்கோம். தமம்னா என்ன? அது ஏன் முக்கியம்? நம்ம ஐம்புலன்கள் நம்மளை எப்படி இழுக்குது? அதை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? இதெல்லாம் இந்த பகுதியிலிருந்து புரிஞ்சிக்க முயற்சி பண்ணலாம். ம் இந்த புரிதல் ஒரு வகையில நம்மள நாமளே வழிநடத்திக்க உதவும்னு நினைக்கிறேன். நம்ம ஐம்புலன்களோட அந்த ஈர்ப்பு விசை இருக்கே, அதை உணர்ந்து அதை எப்படி ஹேண்டில் பண்றது, அதை பத்தின ஒரு சிந்தனை இது. சரி, இந்த சிந்தனையோட தொடக்கமே ரொம்ப ஆழமா இருக்குது. மூலக்குறிப்புல என்ன சொல்றாங்கன்னா, பொறி வழியே போகும் அளவு பரம்பொருளே நான் உனக்கு வேற்றான் ஆய்விடுகிறேன். இது என்ன சொல்ல வருது? புலன்கள் வழியா போறது நம்மளை ஏதோ ஒரு உயர்ந்த இடத்திலிருந்து அந்நியப்படுத்துதுன்னு அர்த்தமா? ஆமா, அந்த புரிதல் கரெக்ட் தான். பொறி வழிங்கிறது நம்மளோட ஐம்புலன்கள் வழி போறது. அது தர இன்பங்களை தேடி நாம எவ்வளவு தூரம் போறோமோ அவ்வளவு தூரம் பரம்பொருளுக்கு வேற்றானாகிறோம்னு சொல்றாங்க. பரம்பொருளுங்கிறத நம்மளோட உண்மையான இயல்பு, இல்லனா நம்ம ஆழ்மன அமைதி, இல்லனா ஒரு உயர்ந்த தன்னுணர்வு நிலை, இப்படி கூட வச்சுக்கலாம். ஓ, சரி சரி. அப்போ வெளியுலக புலன் இன்பங்கள்ல நாம மூழ்க அந்த உள்நிலை அமைதியிலிருந்து நாம விலகிடுறோம், அதுக்கு அந்நியமாயிடுறோம். அப்போ இது ஒரு மாதிரி ஒரு செல்ஃப் ஏலியனேஷன் மாதிரி. நம்ம கவனம் முழுக்க வெளியில இருக்கிற பொருட்களையும் தற்காலிக இன்பங்களையும் தேடும்போது நம்மளோட அடிப்படை நிலையிலிருந்து நாமளே விலகி போறோம். அப்படிதானே? ரொம்ப சரியா சொன்னீங்க. உள்ள இருக்கிற நிரந்தரமான ஒன்ன தேடாம வெளியில நிலையற்ற இன்பத்தை தேடி ஓடும்போது நம்ம அஸ்திவாரத்திலிருந்து நம்ம பிரிஞ்சு போயிடுறோம். இதுதான் இந்த வரியோட உள்ளர்த்தம். ஒரு எச்சரிக்கை உணர்வையும் இது தருது. இந்த அந்நியமாதலை தவிர்க்கிற வழிதான் தமம்னு சொல்ல வருதா இந்த மூலக்குறிப்பு? தமம்னா என்னன்னு எப்படி சொல்றாங்க? ரொம்ப நேரடியா சிம்பிளா சொல்றாங்க. ஐம்பொறிகளை அடக்குவது தமம். இதுதான் டெஃபினிஷன். இதுல பெருசா சிக்கல் இல்ல, தெளிவான ஒரு இலக்கு. ஐம்பொறிகள்: நாக்குல சுவை, கண்ணுல பார்வை, தோல் வழியா தொடு உணர்வு, காது வழியா ஓசை, மூக்கு வழியா மனம். இந்த அஞ்சோட தூண்டுதலுக்கு ஆளாகாம அதை கட்டுக்குள்ள வைக்கிறது. ஆனா இது கேட்கறதுக்கு ஈஸியா இருந்தாலும் நடைமுறையில எவ்வளவு கஷ்டம். கஷ்டம்தான். அதனாலதான் இது ஒரு ஒழுக்கம், ஒரு டிசிப்ளின்னு சொல்றாங்க. சரி, இந்த கட்டுப்பாடு ஏன் இவ்வளோ முக்கியம்னு புரிய வைக்கிறதுக்கு மூலக்குறிப்பிலேயே சில நல்ல உதாரணங்கள் இருக்கு. விலங்குகளை வச்சு சொல்லியிருக்காங்க. ஆமா ஆமா, அந்த விலங்கு உதாரணங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டியது. புலன் ஆசைகள் எப்படி உயிரினங்களை சிக்க வைக்குதுன்னு நல்லா காட்டுது. அதை ஒன்னொன்னா பார்க்கலாமா? கண்டிப்பா பார்க்கலாம். முதல்ல சுவை. மீன் எப்படி தூண்டில்ல சிக்குது? அந்த இரையோட சுவைக்காக ஆசைப்பட்டு அதனால தன்னோட உயிரையே இழக்குது, இல்லனா பிடிப்படுது. ஒரே ஒரு புலன், நாக்கோட சுவை அதுக்கு வினையா முடையுது. அடுத்து பார்வை. விட்டில் பூச்சி வெளிச்சத்துக்காக போய் தீயிலேயே விழுந்துடுது. கண் கொண்டு தீயில் பற்று வைத்து விட்டில் பூச்சி அதில் விழுந்து மாய்கிறதுன்னு குறிப்பு சொல்லுது. அந்த வெளிச்சத்தோட கவர்ச்சி அதோட முடிவாகுது. பார்வைங்கிற புலன் தந்த ஈர்ப்பு. கரெக்ட். மூணாவது தொடு உணர்வு, ஸ்பர்ஷம். யானையை பிடிக்கிறதுக்கு பழக்கப்பட்ட பெண் யானையை வச்சு பிடிப்பாங்க இல்லையா? ஆமா. அந்த ஸ்பர்ஷத்தை தேடி ஆண் யானை போகும்போது மறைச்சு வச்சிருக்கிற குழியில விழுந்துரும். ஊறு அல்லது ஸ்பர்ஷத்தை நம்பி யானை பிடிபடுகிறது. தொடு உணர்வு மேல இருக்கிற ஆசை அதோட சுதந்திரத்தையே பறிச்சிடுது. நாலாவதா கேள்வி. மான் நல்ல இசைக்கு மயங்கும்னு சொல்லுவாங்க. வேட்டைக்காரங்க இதை பயன்படுத்திக்கிறாங்க. ஓசைக்கு அடிமையாகி மான் பிடிபடுகிறது. அந்த இசையில மயங்கி நிக்கும்போது சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாம மாட்டிக்குது. கேள்வி புலனோட ஈர்ப்பு ஆபத்துல முடியுது. கடைசியா மனம். வண்டு பூவோட வாசனைக்கும் தேனுக்கும் ஆசைப்பட்டு பூக்குள்ள போகுது. ஆனா சில சமயம் சாயங்காலம் அந்த பூ மூடும்போது வண்டு உள்ளேயே மாட்டிக்குது. மனத்தை நாடி வண்டு மலர்ல ஆக்கப்படுகிறது. வாசனைங்கிற புலனோட ஈர்ப்பு அதை சிறைப்படுத்திடுது. இது நிஜமாவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதே சமயம் யோசிக்கவும் வைக்குது. மீன், விட்டில், யானை, மான், வண்டு, இந்த அஞ்சுமே ஒரே ஒரு புலனோட ஆசைக்கு அடிமையாகி பிரச்சனையை சந்திக்குது. ஒவ்வொன்னும் ஒவ்வொரு புலனால. ஆமா, இதுதான் இந்த உதாரணங்களோட முக்கியமான பாயிண்ட்.
ஒரு புலனோட கட்டுப்பாடற்ற ஈர்ப்பே இவ்ளோ பெரிய பாதிப்பை உண்டாக்குதுன்னா, இங்கதான் மூலக்குறிப்பு நம்மள பார்த்து ஒரு முக்கியமான கேள்வியை கேக்குது. இந்த ஐம்பொறிகளையும் நம்பி ஓடுகிற மனிதன் கதி என்ன ஆகுது? உண்மையிலே யோசிக்க வேண்டிய கேள்விதான். அந்த விலங்குகளுக்கு ஒண்ணுன்னா மனுஷங்களான நமக்கு இந்த 5 புலனுமே ஓயாம வெளியுலகத்தை தேடி ஓடிட்டே இருக்கு. சுவை, காட்சி, ஸ்பர்ஷம், ஓசை, மனம்னு 5ஓட ஈர்ப்பும் நம்மள விடாம தொரத்துது. ஒரு விலங்குக்கே ஒரு புலன் போதும் பிரச்சனைக்குன்னா நமக்கு 5 பக்கமும் தாக்குதல். அதனாலதான் இந்த புலனடக்கம், அதாவது தமம்ங்கிறது மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு பயிற்சியாகுது. அந்த விலங்குகளை விட இந்த 5 புலன்களோட கூட்டு ஈர்ப்பு சக்தியிலிருந்து தப்பிக்க வேண்டிய தேவை மனுஷனுக்கு பல மடங்கு அதிகம். ஏன்னா மனுஷன் ஒரே நேரத்துல பல வழிகள்ல கவனம் சிதறடிக்கப்பட வாய்ப்பிருக்கு. அப்போ இந்த கட்டுப்பாட்டை அடையிறது எப்படி? புலன்களை அடக்கணும்னு சொல்றது சரி, ஆனா அதுக்கு வழிமுறை என்ன? மூலக்குறிப்பு ஏதாவது சொல்லுதா? ஆமா, அதுக்கும் ஒரு வழிகாட்டல் இருக்கு. ஒரு அருமையான ஓமை மூலமா அதை விளக்குது. அதுவும் சித்தர் பாடலான பத்திரகிரியார் பாடல் வழியா. ஓ, பத்திரகிரியார். சித்தர்களோட பாடல்கள் எப்பவுமே ரொம்ப நேரடியா ஆழமான உண்மைகளை சொல்லும். என்ன அந்த பாடல்? பாடல் இதுதான். ஆமை வரும் ஆட்கண்டு 5 அடக்கஞ் செய்தாற்போல் ஊமை உருக்கொண்டு ஒடுங்குவதும் எக்காலம். ஆமை வரும் ஆட்கண்டு 5 அடக்கம் செய்தார்ப்போம். இது நாம அடிக்கடி கேட்ட ஓமதான். ஆபத்து வந்தா ஆமை தன் உறுப்புகளே ஓட்டுக்குள்ள இழுத்துக்கிறது. ஆமா, ரொம்ப பிரபலமான ஓமை. ஆனா அதோட ஆழம் அதிகம். ஆமைக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சாலோ இல்ல யாராவது வர்றத உணர்ந்தாலோ உடனே என்ன பண்ணும்? அதோட 5 முக்கிய உறுப்பியும் தலை, 4 கால் அதோட ஓட்டுக்குள்ள இழுத்துக்கும். வெளியுலகத்தோட தனக்கு இருந்த கனெக்ஷனை கட் பண்ணிடும். ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி. சரி, இது மனுஷனுக்கு எப்படி பொருந்தும்? அதே மாதிரிதான் மனுஷனும் தேவையற்ற இல்லனா ஆபத்தான வெளி விஷயங்கள்ல இருந்தும் புலன் இன்ப தூண்டுதல்கள்ல இருந்தும் தன் மனசையும் 5 உள்ள இழுத்துக்கணும். இதுதான் தமம்ங்கிறதோட செயல்முறை பயிற்சி. புலன்கள் வெளியில ஓட முயற்சி பண்ணும்போது ஆபத்தை உணர்ந்த ஆமை மாதிரி அதை உள்ள திருப்பி மனசுக்குள்ள ஒடுக்கணும். அந்த பாட்டோட 2வது வரியில ஊமை உருக்கொண்டு ஒடுங்குவதும் எக்காலம்னு ஒரு ஏக்கம் தெரியுதே, அந்த நிலையை அடையுமோன்னு ஒரு தாகம் மாதிரி இருக்கே. கண்டிப்பா அந்த வரியில ஒரு ஆழமான ஏக்கமும் இருக்கு. புலன்களை முழுசா அடக்கி சத்தம் இல்லாம சலனம் இல்லாம உள்ளுக்குள்ள ஒடுங்கி இருக்கிற அந்த அமைதி நிலையை நான் எப்ப அடைவேன்னு ஒரு தேடல் அதுல தெரியுது. இது வெறும் விருப்பம் மட்டும் இல்ல, இது ஒரு தொடர்ச்சியான பயிற்சி, ஒரு சாதனைங்கிறதையும் காட்டுது. இது ஒரே நல்ல வரணும் விஷயம் இல்ல, ஒழுக்கத்தோட தொடர்ந்து முயற்சி பண்ணணும். இது இந்த மூலக்குறிப்போட இங்கிலீஷ் தலைப்பு தி டிசிப்ளின் ஆஃப் செல்ஃப் கண்ட்ரோல்னு இருக்குல்ல, அதுக்கு சரியா பொருந்தது. இது சும்மா ஆசைப்படுறதில்ல, இது ஒரு பயிற்சி, ஒரு ஒழுக்கம். ஆமா, இது ஒரு செயல்முறை. சும்மா தத்துவமா புரிஞ்சுக்கிட்டா மட்டும் பத்தாது, பயிற்சி செய்ய வேண்டிய ஒண்ணு. இதுவரைக்கும் நாம பார்த்தது தமம்னா என்ன, புலன்களோட கட்டுப்பாடற்ற ஈர்ப்பால வர்ற ஆபத்துகள், அதை கட்டுப்படுத்த ஆமை ஓமை காட்டுற வழிமுறை, இதெல்லாம் பெரும்பாலும் ஒரு ஆன்மீக பார்வையில இருக்கு. ஆனா இப்ப நம்ம கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு நம்மளோட அன்றாட வாழ்க்கையில இது எப்படி பொருந்தும்? இதோட பிராக்டிக்கல் யூஸ் என்னவா இருக்கும்? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா இந்த புலனடக்கம்ங்கிறது ஏதோ துறவிகளுக்கோ இல்ல ஆன்மீகத்துல ரொம்ப தீவிரமா இருக்கிறவங்களுக்கோ மட்டும் உள்ளதுன்னு நினைக்க தேவையில்லை. இது நம்ம ஒவ்வொருத்தரோட அன்றாட வாழ்க்கைக்கும் ரொம்ப பயனுள்ள ஒரு கருவி. குறிப்பா இன்னைக்கு இந்த டிஜிட்டல் உலகத்துல இதோட தேவை இன்னும் அதிகமா இருக்குமோன்னு தோணுது. கவனச்சிதறல்கள் ரொம்ப அதிகம். நீங்க சொல்றது 100க்கு 100 சரி. இன்னைக்கு உலகத்துல நம்ம புலன்கள் முன்னாடி இருந்ததை விட அதிகமா தூண்டப்படுது. கையில இருக்கிற போன்ல இருந்து வர நோட்டிபிகேஷன்ஸ், சோஷியல் மீடியால நிறுத்தாம ஸ்க்ரோல் பண்ண வைக்கிற தகவல்கள், ஓடிடில ஒன்னு பின்னாடி ஒன்னு பார்க்க தூண்டுற நிகழ்ச்சிகள், நம்ம கண்ணும் காதும் தொடர்ந்து தூண்டப்படுது. இது ஒரு விதமான புலன்வழி இழுப்புதல் தானே? உண்மைதான். அதே மாதிரி சாப்பாட்டு விஷயத்துல உடம்புக்கு நல்லதில்லைன்னு தெரிஞ்சும் விளம்பரத்தாலேயோ இல்ல நாக்கு சுவை ஆசையிலையோ இழுக்கப்பட்டு சாப்பிடுறது, இல்லனா தேவையில்லாத பொருட்களை அதோட கவர்ச்சிக்காகவோ மத்தவங்க வச்சிருக்காங்கன்னு வாங்குறது, இதுவும் ஒரு வகையில புலன்களோட கட்டுப்பாட்டுல நாம இருக்கிறது தானே. ஆமா, இந்த மாதிரி எல்லா சூழ்நிலைகள்லயும் தமம் அல்லது சுய கட்டுப்பாடு ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. எப்போ சமூக ஊடகத்தை பார்க்கணும், எப்போ நிறுத்தணும்னு நாமே முடிவு பண்றது, எந்த சாப்பாட்டை எவ்வளவு சாப்பிடணும்னு முடிவு பண்றது, எந்த தகவலை எடுத்துக்கிறது, எதை கண்டுக்காம விடுறதுன்னு பகுத்தறியறது, இது எல்லாமே ஒரு விதமான சுய கட்டுப்பாட்டு பயிற்சி தான். இப்படி செய்யறதுனால என்ன பலன் கிடைக்கும்? மன அமைதி கிடைக்குமா இல்ல வேற ஏதாவது? மன அமைதி நிச்சயமா ஒரு முக்கியமான பலன். புலன்கள் இழுத்த பக்கமெல்லாம் போகாம நம்ம கட்டுப்பாட்டுல அதை வச்சிருக்கும் போது தேவையில்லாத மன உளைச்சல், பதட்டம் இதெல்லாம் குறையும்.
கவனச்சிதறல் பெரிய அளவுல குறையும். இதனால நாம செய்யற வேலையிலயோ படிப்புலயோ இல்ல வேற எந்த முக்கிய வேலையிலயோ நம்மால முழுசா கவனம் செலுத்த முடியும். இது நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி அதிகப்படுத்துறதோட ஒரு விதமான உள்நிலை ஸ்திரத்தன்மையும் கொடுக்கும். அப்போ தமம்ங்கிறது வெறுமனே ஆசைகளை அடக்கிறது மறுக்கிறதுன்னு மட்டும் அர்த்தம் இல்ல. அதை விட ஆழமான அர்த்தம் இருக்கு போல. ஆமா, அது அப்படி மட்டும் பார்க்க தேவையில்லை. இன்னும் பாசிட்டிவா பார்க்கலாம். சுய கட்டுப்பாடுங்கிறது நம்மளோட கவனம், ஆற்றல், நேரம் மாதிரி ரொம்ப மதிப்புள்ள நம்ம ரிசோர்ஸஸை எங்க எப்படி முதலீடு செய்யணும்னு நாமளே உணர்வுபூர்வமா கான்ஷியஸா தேர்ந்தெடுக்கிற ஒரு செயல். தேவையில்லாத, நமக்கு தீங்கு செய்யற இல்லைன்னா நம்ம இலக்குல இருந்து திசை திருப்புற விஷயங்கள்ல இருந்து நம்ம புலன்களையும் மனசையும் விடுவிச்சு நமக்கு பயனுள்ள, நம்மளை வளர்க்கிற, நம்ம இலக்குகளை நோக்கி நம்மளை நகர்த்துற விஷயங்கள்ல அதை செலுத்தலாம். இது இது ஒரு சக்தி வாய்ந்த கருவியா தெரியுது. சும்மா அடக்குறதுங்கிறது தாண்டி நம்ம வாழ்க்கைய நாமளே வடிவமைக்க உதவுற ஒரு திறனா இருக்கு. நம்ம மனநலத்தை காப்பாத்திக்கவும் நாம நினைச்சதை அடையவும் இது உதவும். மிக சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. சுய கட்டுப்பாடுங்கிறது நம்மள நாமளே ஆள்றதுக்கான ஒரு கலை. இது ஒரு சுதந்திரம், அடிமைத்தனம் இல்ல. ஆஹா, இன்னைக்கு இந்த ஆழமான அலசல்ல சுவாமி சித்பவானந்தரோட தினசரி தியானம் நூல்லிருந்து அக்டோபர் 18 தேதிக்கான தமம் பத்தின சிந்தனைகளை விரிவா பார்த்தோம். தமம்னா ஐம்புலன்களை அடக்குற ஒரு ஒழுக்கம்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்ல, புலன் இன்பங்கள் எப்படி விலங்குகளை கூட ஆபத்துல சிக்க வைக்குதுங்கிற உதாரணங்கள் மூலமா ஐம்புலன்களும் இருக்கிற மனுஷனுக்கு இந்த புலனடக்கம் எவ்வளவு அவசியம்ங்கிறதையும் உணர்ந்தோம். அப்புறம் பத்ரகிரியாரோட பாடல் மூலமா ஆமையோட ஓமைய பார்த்தோம். ஆபத்துகள்ல இருந்தும் தேவையில்லாத தூண்டுதல்கள்ல இருந்தும் புலன்களை எப்படி உள்ள இழுத்துக்கணுங்கிறதையும், இது ஒரு தொடர் பயிற்சி, ஒரு சாதனைங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். கடைசியா இந்த ஆன்மீக கருத்து நம்ம அன்றாட வாழ்க்கையில கவனத்தை குவிக்கவும் மன அமைதி பெறவும் நம்ம இலக்குகளை அடையவும் எப்படி பயன்படுதுன்னு பேசணும். இந்த சிந்தனைகள் எல்லாமே நாம நம்ம புலன்களோட வச்சிருக்கிற உறவை கொஞ்சம் மறுபரிசீலனை செய்ய உதவும்னு நம்புறேன். இந்த சிந்தனைகளை நீங்க உள்வாங்கிக்கிற அதே நேரத்துல உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை கேள்வியை முன்வைக்கிறோம். இது மூலக்குறிப்பா அடிப்படையா வச்சதுதான், ஆனா அதிலிருந்து ஒரு படி மேலே யோசிக்க தூண்டும். சரி, மூலக்குறிப்பு புலன்களை அடக்குவது, அதாவது தமம் பத்தி ரொம்ப அழுத்தமா பேசுது. அதோட முக்கியத்துவத்தை நம்ம பார்த்தோம். ஆனா அடக்கிறது மட்டும்தான் ஒரே வழியா? புலன்கள்ங்கிறது சக்தி வாய்ந்த கருவிகள் இல்லையா? ஆமா. அதோட சக்தியை எதிர்மறையா பயன்படுத்துறதுக்கு பதிலா, இல்லனா சும்மா அடக்கிறதுக்கு பதிலா ஆக்கப்பூர்வமான நல்ல வழிகள்ல முழுசா திசை திருப்ப முடியாதா? நல்ல கேள்வி. உதாரணத்துக்கு கண்ண நல்ல விஷயங்களை பார்க்கவும், காதை நல்லதை கேட்கவும், நாவை நல்லதை பேசவும், கைகளை நல்லதை செய்யவும் முழுமையா பயன்படுத்தலாமே. புலன்களை ஒரு எதிரியா பார்க்காம அதை நம்மளோட வளர்ச்சிக்கு உதவுற கருவிகளா மாத்துறது எப்படி? அடக்கிறதுக்கு பதிலா ஆக்கப்பூர்வமா திசை திருப்புறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இருந்த உங்களுக்கு எங்க மனமார்ந்த நன்றி. மீண்டும் அடுத்த அலசல்ல சந்திக்கலாம். நன்றி.